கொங்கு ஸ்பெஷல்னால் அரிசி பருப்பு சாதம் மட்டும்தானா? இல்லைங்க, தட்டைப்பயிறு சாதமும் ஸ்பெஷல் தான். சூடாக தட்டைப்பயிறு சாதம், இது கூட ஊறுகாய், அப்பளம், உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் வறுவல்னு வச்சு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். தட்டைப்பயிறு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? குக்கரில் இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1, வரமிளகா 1 சேர்த்துட்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி பழம் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இன்றைக்கி நான் வேக வச்சு தட்டைப்பயிறு அதுக்கப்புறம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி 1க்கு 2 கப் அளவு தண்ணி விட்டுட்டு மல்லியில் விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். தண்ணி கொதிச்சதும் அரிசி போட்டுட்டு 3 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான தட்டைப்பயிறு சாதம் ரெடி. கொங்கு ஸ்பெஷல் தட்டைப்பயிறு சாதம் ரெடிங்க. நான் சொன்ன மாதிரி அப்படியே இந்த சைட் டிஷ் எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.